நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் பிறந்த நாளை இன்றும் கொண்டாடி வருகின்றனர் பல பகுதிகளில். நம்ம தலைவருக்கு ஆளுநர்கள், முதல்வர்கள், அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், விஞ்ஞானிகள், விவசாயிகள், விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், நண்பர்கள், சினிமா பிரபலங்கள், சின்னத்திரை நடிகர்கள் இவர்கள் அனைவரும் வாழ்த்துக்கள் மட்டுமே சொல்வார்கள். ஆனால் நம்ம தலைவரின் ரசிகர்கள் மட்டுமே பிறந்த நாளை கொண்டாடுவதுடன் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து வருகின்றனர். கவுண்டிங் ஸ்டார்ஸ் பாபா கவுண்ட். தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன் தலைவன் பெயரில் மக்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி அடைகின்றனர். அந்த வகையில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரின் 74வது பிறந்த நாளையும் மும்பையில் ரஜினிகாந்த் தலைமை ரசிகர் நற்பணி மன்றத்தின் 35வது ஆண்டு விழாவையும் தலைவரின் வேட்டையன் பட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மலர் அபிஷேகம் செய்து கொண்டாடினர். இவர் தலைவன் தீவிரவாதி என்றே கூறலாம். அந்த அளவுக்கு தலைவர் மீதும் தலைவருக்காக அவர் பெயரில் உதவிகள் செய்வதில் இவருக்கு நிகர் இவர் மட்டுமே இருக்க முடியும். இவர் சேவையை பாராட்டி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பல மாநில ஆளுநர்கள், முதல்வர்கள், யூனிவர்சிட்டிகள் அனைத்தும் இவரை அழைத்து கௌரவித்து விருதுகளை வழங்கி பாராட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தலைவரின் 74வது பிறந்த நாளை 5 கிலோ கேக் வெட்டி ஏழை மக்களுடன் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடினார். பின்பு ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் அவரவர் நிலைமைக்கு ஏற்ப அவரவர் வாழ்வாதாரத்தை உயர்த்த தன்னாலான உதவிகளை வழங்கியதுடன் விதவை, ஆதரவற்றோர், நலிவுற்ற மகளிர் போன்றோருக்கு தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது. இதற்கு முன்னதாக தலைவர் நலமுடனும் வளமுடனும் ரசிகர்கள் துணையுடனும் நீண்ட ஆயுளோடு வாழவும் தலைவரின் வேட்டையன் படமும் லால் சலாம் படமும் வசூலில் சாதனை படைக்க ஐயப்பன் கோவிலில் அபிஷேகம் செய்யப்பட்டு பின்பு அனைவருக்கும் அன்னதானமும் இனிப்பும் வழங்கப்பட்டது. இந்த உதவிகள் அனைத்தும் மாநில தலைவர் ஏஎம்பி டாக்டர் எஸ்கே தளபதி ஆதிமூலம் தலைமைதாங்க. மன்ற நிர்வாகிகள் டி தண்டபாணி, எம் மரிய சிலுவை, மந்த்ராலயா முத்து, ரஜினி மணிகண்டன், ரஜினி சிவகுமார், கவிதா முத்துகிருஷ்ணன், சாந்தி செந்தில்குமார், அன்புவள்ளி ராம்குமார், ஜெயமணி, தேவி அர்ஜுன், எல்லம்மா ராஜு, அம்பிகா, சக்திவேல் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இவர்கள் மென்மேலும் சேவை செய்ய ஆண்டவன் துணை இருக்கட்டும். வாழ்க தமிழ், வளர்க தலைவர் புகழ்.